Hello viewers, so welcome back Mr. Bookflix and this is Ramesh Ramasamy. நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ்ஸஸ் ஹேமலதா. அவங்க வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் வந்துட்டு சீனியர் கோஆர்டினேட்டராக இருக்காங்க. அது இல்லாமல் டீச்சிங் லைனில் மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு டீச்சிங்கை வந்துட்டு க்ரியேட்டிவாக எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க ஒரு ஸ்பெஷலைஸ்டாக எடுத்து படித்து அதை வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஆளை தான் நம்ம இன்னைக்கு மீட் பண்ண போகிறோம். ஸோ மீட் பண்ணிடலாமா? ஹலோ மேம். ஹலோ, வணக்கம் சார். எஸ் மேம். ஆக்சுவலி இன்னைக்கு நீங்க தான் மிஸ்டர் புக்ஃப்ளிக்ஸ் மேம். எஸ் சார், தேங்க் யூ so much. ஸோ நம்ம ஏற்கனவே நீங்க நம்ம சேனல்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. ஆமா, அதெல்லாம் வந்து நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்க உண்மையாலுமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான் மேம். ஏன் அப்படின்னு பார்க்கணும்னா வந்து ஸோ இந்த சேனலுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவான ஆளும் நம்ம அப்ரோச் பண்ணிருக்கோம். அதே சமயத்துல ஒரு அந்த டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்கள உள்ள டீச்சிங் லைன்ல இருக்கிறவங்க ரீச் ஆகும் சீக்கிரம். கரெக்ட். அதே போல வந்துட்டு நிறைய நம்ம இந்த புக்ஸ் படிக்கிறதுக்கு உங்க மூலமா நிறைய ஒரு வே கிரியேட் ஆகும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப எந்துவா இருக்கேன் உங்க சைட்ல இருந்து கேட்கறதுக்காக. சொல்லுங்க மேம், என்ன புக் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம்? நான் வந்து The Monk Who Sold His Ferrariங்கிற புக்கை பத்தி பேச வந்திருக்கேங்க. ஃபெராரி கார் வந்து கிரேஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் எடுக்கிறப்போ வந்து பசங்க மோஸ்ட்லி பார்த்தா காரு, மெட்டீரியலிஸ்டிக்கு, அதுலயும் இந்த கார் பத்தி பேசுறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஹெட்டிங் The Monk Who Sold His Ferrari, ஏன் ஒரு மாங்க் வந்து ஃபெராரி வாங்கி ஏன் விற்கணுங்கிறதே ஒரு டைட்டிலே கொஞ்சம் மோட்டிவேட்டா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட் வந்து இந்த புக் ரெஃபர் பண்ணி படிச்சது. ஸோ அந்த புக் அதுக்கப்புறம் படிச்சதுக்கு அப்புறம் லைஃப்ல ஃபுல்லா ஆட்டிடியூட் எல்லாமே மாறிச்சு. அந்த தருணத்தை யாராவது ஷேர் பண்ணணும்னு வெயிட் பண்றப்பதான் நீங்க அப்ரோச் பண்ணீங்க. ஸோ மிஸ்டர் புக்ஃப்ளிக்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல. ஏன்னா நான் படிச்சது, நான் எப்படி சேஞ்சஸ் ஆனது மத்தவங்களுக்கு பகிரணும் அப்படிங்கறது ஒரு இதா இருந்துச்சு. அதுக்காக ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ The Monk Who Sold His Ferrariங்கிற புக் வந்து மோட்டிவேஷனல் ஃபேபிள்ங்க. இது வந்து ராபின் சர்மா அவர் வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலா அதுல வந்துட்டு ஒரு ஜூலியன் மேண்டல்னு ஒருத்தர் வந்து யூஎஸ்ல இருக்க ஒரு லாயர், ஹைஃபை நல்ல ஒரு லாயர். அவர் ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல இருக்காரு. ஓப்பன் சீனே பாத்தீங்கன்னா அவர் வந்து கோர்ட் ரூம்ல இருக்கிறப்போ அவருக்கு சடனா ஹார்ட் அட்டாக் வந்துடும். ஹார்ட் அட்டாக் வந்தப்போ அவரோட ஜூனியர் வந்துட்டு பாக்குறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ. அப்போ அவரோட லைஃப் எடுத்து ஹிஸ்டரி எடுத்து பாக்குறப்போ அவரு யோசிக்கிறாரு, ரொம்ப ஹைஃபை நல்ல ஒரு லாயர், ப்ரொஃபஷன்ல நல்லா சைன் ஆயிருக்காரு. பட் இன்னர் ஹாப்பினஸ் வந்து ஒண்ணுமே இல்ல, சொபஸ்டிகேட்டட் லைஃப். அவரோட லைஃப் பாத்தீங்கன்னா ஃபெராரி வச்சிருப்பாரு, கோர்ட்ல எல்லாத்துக்கிட்டையும் கோர்ட்ல போயிட்டு நல்லா ஃபேமஸா வாதாடுறது, ஈவினிங் நைட் எல்லாம் வந்து ரெஸ்டாரண்ட்ல ஸ்பெண்ட் பண்ற, அப்படிதான் ஒரு லைஃப் வந்து மொனாட்டனஸா போயிட்டு இருக்கு. சோ அதுக்கு அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்ல ஒரு இன்னர் ஹாப்பினஸ் இல்ல, மெட்டீரியலிஸ்டிக் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம், நம்மளோட ஒர்க்குக்கு ரொம்ப இது கொடுத்துட்டோம், நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருக்கிற திங்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு நிம்மதியை தேடி ஓடுறான்னு வச்சுக்கோங்க. நம்ம பல பேர் இப்ப அப்படிதான் இருக்கோம். டெய்லி ஒர்க் அப்படி போறதும் வரதுமா ரொட்டீனா இருக்கும், எங்க இருக்கு அந்த நிம்மதி அப்படிங்கிறது. அவரும் அது மாதிரி தேடிட்டு போறாரு. அப்போ எங்க போறாருன்னா ஹிமாலயஸ் போறாரு. சோ நம்மளோட இந்தியா, அதுதான் அந்த வெஸ்டர்ன் பீப்புள் வந்து இந்தியாவை நோக்கி தான் வராங்க. ஒரு இன்னர் பீஸ்க்கோ, ஒரு இது மெசேஜுக்கோ, ஒரு ஹாப்பினஸ்க்கோ எல்லாருமே அது என்னன்னு கத்துக்கிறதுக்கு இங்க வராங்க. சோ அவர் ஹிமாலயாஸ் வந்துட்டு சேஜஸ் ஆஃப் சிவானா அப்படின்னு சொல்லி ஒரு பீப்புளை மீட் பண்றாங்க. சேஜஸ் ஆஃப் சிவானா என்னன்னா ஒயாசஸ் ஃபார் என்லைட்மெண்ட், நம்மளோட லைஃப்க்கு எப்படி என்லைட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கறத கத்துக்கிறதுக்காக ஹிமாலயாஸ் போறாரு. சோ அங்க போய் சிவான் ஆஃப் சேஜஸ்ல ஒரு சேஜ மீட் பண்றாரு, யோகி ஆஃப் ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மீட் பண்றாரு. அவரு வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் சொல்லி தர்றாரு, எப்படி லைஃப லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா இந்த ஸ்டோரி போகுது. இது எல்லாம் முடிச்சுட்டு அவர் ஆக்சுவலா அவரோட ஏஜ் பாத்தீங்கன்னா 54 அந்த மாதிரி இருப்பாரு. சோ ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். நார்மலா 54 ஏஜ்ல எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். பட் லேட்டர் அந்த ஹிமாலயாஸ் போயிட்டு வந்தப்போ அவர் பாத்தீங்கன்னா ஒரு யங்
யங் ஸ்டேஜ் ஆயிருவாரு. இது எப்படின்னா இந்த ஸ்டோரி எப்படி ஆச்சுங்கிறத அவரோட ஜூனியருக்கு ஷேர் பண்றாரு. ஜான் சொல்லிட்டு அவரோட ஜூனியர். இவர் வித்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் பத்தி எந்த நியூஸுமே கிடைக்காம ஜான் வந்து அவரோட லைஃப் அப்படியே கன்டினியூ, அவரும் லாயர் ஜூனியர், அவர் கன்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மெசேஜுமே இல்ல, இவர் எங்க போனாரு என்னன்னு எதுவுமே தெரியும். அதாவது வந்து இருக்கும்போதே பிராக்டிஸ்ல இருக்கும்போது பிராக்டிஸ் சொல்லணும், ஆமா, விட்டுட்டு போயிட்டாரு. யார்கிட்டயும் சொல்லாம எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாம அவர் போயிட்டாரு. சோ இவரும் கான்டாக்ட் பண்றதுக்கு பாத்துருக்காரு. ரொம்ப க்ளோஸ் ஜூனியரா இருந்தாலும் இவர் தான் ட்ரெயின் பண்ணி அவெல்லாம் வந்திருப்பாரு. பட் ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காதங்காட்டிக்கு இவருக்கு வந்து அவர் விட்டுட்டாரு. அவரோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்காரு. சடனா ஒரு நாள் வந்து மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு இவர் பாக்குறப்போ ஒரே ஷாக். என்ன சார் நீங்க வந்து 54 இயர்ஸ், நீங்க பார்த்தா 70s மாதிரி இருந்தீங்க, இப்ப பார்த்தா யங்கா இருக்கீங்க, எப்படி இந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு டைம் இல்ல, நான் கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருவாரு. இவர் போயிட்டு அப்புறம் ஒரு நாள் மீட் பண்றப்போ ஒரு நைட் ஃபுல்லா அந்த யோகி வந்து என்ன சொன்னாருங்கிறத லைஃப் ஃபுல்லா அது ஃபுல்லா இவருக்கு சொல்லுவாரு. அதை பார்த்து ஈச் அண்ட் எவ்ரி லைனும் நம்மளுக்கு மெசேஜா தான் இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, யோகி ரமனுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேபிள் ஒண்ணு கிரியேட் பண்ண சொல்றாரு. ஒரு ஃபேபிள். அதுல என்ன ஃபேபிள்னா, உங்களை சுத்தி ஒரு கார்டன் இருக்கு, கார்டன்ல வந்து ரோசஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதுல வந்துட்டு ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, லைட் ஹவுஸ்ல நீங்க வந்து நிம்மதியா உட்கார்ந்து உங்களை லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. சடனா ஒரு கிரீக் சவுண்ட்ல ஒரு சுமோ ரெஸ்லர், ஒரு நல்ல ஹெப்டியான ரெஸ்லர் ஒருத்தர் வெளியே வராரு. அந்த இது உடைச்சிட்டு வெளியே வந்து பாக்குறப்ப அவர் வந்து நேக்கடா தான் இருக்காரு. அவர் ஒரு பிங்க் கலர் ஒயர் மட்டும் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வரப்போ தடுக்கி விழுகிறாரு. எதுல தடுக்கி விழுகிறாருன்னா, டைம்ங்கிற ஒரு கிளாக் வாட்ச் மாதிரி ஒரு விழுகிறாரு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு அப்படியே அவர் மேல எந்திரிச்சு வந்தப்போ ஒரு எல்லோ ரோசஸ் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு டைமண்ட் பாத்வேல போறாரு. இந்த ஃபேபிள பத்திரமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு அந்த ஆப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொரு லைஃப் ரிச்சுவல்ஸ் சொல்லுதுன்னு சொல்லுவாருங்க. சோ அந்த ஃபேபிள் தான் ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்னது. அந்த அதை சொல்லுவாரு. அது சொல்லி ஒவ்வொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ அந்த கிரீன் ஹவுஸ் அது என்னன்னு பார்த்தா கார்டன்னா நம்மளோட மைண்ட். அந்த ஃபேபிள் வந்து ஜான் கிட்ட இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. சோ இந்த ஃபேபிள் தான் நம்மளோட சீக்ரெட் என்லைட்மென்ட்க்கு உனக்கு நானும் சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி நீ எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். அப்போ ஜான் சொல்லுவாரு, என்ன ப்ராமிஸ்? அதுதானே ஈஸியா, எதுவுமே நம்மளுக்கு கிடையாது, எதுவுமே நமக்கு ஏதாவது பே பண்ணாது. ஒண்ணும் இல்ல, நான் அங்க ப்ராமிஸ் பண்ண யோகி கிட்ட நான் கத்துக்கிட்டது மத்தவங்களுக்கு போய் ஷேர் பண்ணணும். அதே மாதிரி நான் உனக்கு சொல்லித்தர இந்த மெசேஜும் நீ மத்தவங்களுக்கு யாருக்கு நீடோ அவங்களுக்கு போய் சொல்லணும். இப்ப ஆக்சுவலா நான் தான் மென்டல் மாதிரி இருக்கேன், ஜானுக்கு சொல்ற மாதிரி யூஎஸ் சொல்ற மாதிரி இருக்கு இந்த வியூ. அதாவது நம்ம படிச்சதை மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மத்தவங்களுக்கு. அதுதான் அவர் கேட்ட ஒரே ரிக்வெஸ்ட். ஆக்சுவலா வந்து நம்ம அப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ வந்து அந்த வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வந்துட்டு இப்போ ஜஸ்ட் ஒரு புக் ஒன்று படிக்கிறோம், அந்த புக் படிச்சுட்டு நம்ம மட்டும் அதை டெஃபினட்டா பெனிஃபிட் இருக்கும் இல்லைங்களா? ஏதோ ஒரு இடத்துல நமக்கு பெனிஃபிட் ஆயிருக்கும். அதை வந்து அந்த பெனிஃபிட் வந்து மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லணும்ன்றதுடைய விஷயம் தான் அந்த சேனலுடைய. இதெல்லாம் வந்து 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி டெக்னிக்ஸ். இதெல்லாம் இது வந்து நம்மளுக்கு யாரும் சொல்லி தரல. ராபின் சர்மா அவங்க வந்துட்டு இது போய் அந்த மாதிரி ஹிமாலயஸ் அந்த யோகி எல்லாம் இருக்காங்க, அது இந்தியாலதான் இந்த மாதிரி எல்லாம். ஒவ்வொரு லைனும் அவர் சொல்றது பாத்தீங்கன்னா அதே மெசேஜ் தான் இருக்கும். நம்ம எல்லாமே ஃபாலோ பண்ண முடியலாட்டியும் சில விஷயங்களை நம்ம எடுத்து ஃபாலோ பண்ண கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்ல. மோட்டிவேட் ஆகலாம், ஆட்டிடியூட் மாறும், ஏதோ ஒரு 1% உள்ள போனாலும் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். சோ அப்ப அந்த இது சொல்றீங்களா மேம், அந்த ஃபேபிள்ஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா? அப்ப அது என்னன்றது நமக்கு சொல்ல முடியுங்களா மேம்? அத ஒரு நம்ம கிரியேட் பண்ண ஒரு கார்டன் மாதிரி கிரியேட் பண்ணோம். அந்த ரெஸ்ட்லர்ன்றத வந்து நம்ம என்னமா நம்ம எடுத்துக்க சொல்றாங்க மேம்? அந்த கார்டன் ஃபேபிள் வருது வந்து மாஸ்டர் யுவர் மைண்ட். லைட் ஹவுஸ் எதை குறிக்குதுன்னா, ஃபாலோ யுவர் பர்பஸ். உங்களோட பர்பஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, because நம்ம கடல்ல போயிட்டு லைட் ஹவுஸ் பாப்போம், அத வந்து ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அந்த அவர் ரெஸ்லர் வந்து பிராக்டிஸ் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆர் கைசன். கைசன்ங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அந்த வேர்டு என்ன சொல்லுதுன்னா இம்ப்ரூவ்மெண்ட், பிராக்டிஸ்ல இம்ப்ரூவ் பண்றது. ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணி எப்படி இம்ப்ரூவ் பண்றது. அதுக்கப்புறம் பிங்க் கேபிள் வந்து லிவ் வித் டிசிப்ளின். நம்மளோட லைஃப் டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் அதை பார்த்து விழுகிறாரு. அது வந்து ரெஸ்பெக்ட் யுவர் டைம், ரொம்ப முக்கியம். அந்த வாட்ச் பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்ட், நம்ம டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான் மேல வளர முடியும். ரோசஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லோ ரோசஸ் எந்திரிச்சோன்னே தெரியும், அது வந்து சர்வ் அதர்ஸ். நம்மளோட லைஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் எப்போனா
நம்ம பண்ணதை மத்தவங்களுக்கு சர்வ் பண்ணணுங்கிறது அது வருது. லாஸ்டா டைமண்ட் வந்து பி ஃபுல்லி பிரசன்ட். இந்த டைமண்ட் பாத்வேல போறது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த மொமெண்ட்ல இருக்கணும், பி ஃபுல்லி பிரசன்ட்ங்கிறது அந்த ஃபேபிள், மிஸ்டிக்கல் ஃபேபிள் இவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேபிள் நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டாவே உங்களுக்கு அந்த விர்ச்சுவஸ் ஞாபகம் வரும். சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம பண்ணும்போதும், அதாவது நம்ம என்ன பண்றோமோ அதை வந்து லைவ்ல ஒரு 100% டெடிகேட்டிவோட பண்ணனும்னு சொல்றாங்க. சோ லைட் ஹவுஸை ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பர். இது போக நிறைய வந்து என்ன 10 ரேடியன்ட் ஆஃப் ஹாப்பினஸ்னு சொல்றாங்க. 10 வேஸ் சொல்ற ரிச்சுவல்னு பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம ஃபாலோ பண்ணிய ஒரு ரிச்சுவல்ஸ் தான். என்ன ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா ரிச்சுவல் ஆஃப் சாலிட்யூட்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் உன்னை அமைதியாக்கிக்க. ஓகே. சோ உன்னோட காம்னஸ் வேணும் கிரியேட் பண்ணணும். டெய்லியுமே அதை பிராக்டிஸ் பண்ணணும். அவர் என்ன அந்த பிராக்டிஸ்க்கு என்ன சொல்றாருன்னா 21 டேஸ் வந்து எது பண்ணாலும் அது வந்து ஹேபிட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. சோ நம்ம சொல்லுவோம் இல்லையா 48 நாள், அது இவர் என்ன சொல்றாருன்னா 21 டேஸ் எந்த ஒரு விஷயத்தையும் 21 நாள் தொடர்ந்து பண்ணா ஹேபிட் ஆயிரும். சோ நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. அது வந்து சாலிட்யூடுங்கிறாரு, அமைதி ஃபர்ஸ்ட். சோ டெய்லியுமே ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான ஒரு அமைதியை தேடுங்க. ஒரு கார்னர்ல உட்கார்ந்து உங்க ரூம்லயோ உங்க இடத்துலயோ எங்கேயா இருந்தாலும் ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேடுங்க. இமேஜின் பண்ணுங்க, கார்டன்ல இருக்கிற மாதிரியோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியோ அந்த ஸ்பேஸ் கொடுங்க. சாலிட்யூடுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ரிச்சுவல் ஆஃப் ரீடிங் சொல்றாரு. ஒரு இடத்துல நிறைய அந்த 10 ரிச்சுவல்ஸ் இருக்கு. நான் முக்கியமான நான் எல்லாம் சொல்லிட்டேன், நீங்க படிக்க மாட்டீங்க. முக்கியமா என்னோட லைனுக்கு ஈக்குவலா இருக்கிறது ரீடிங். ரீடிங்க்கு கண்டிப்பா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ரீடிங் வந்து மஸ்ட். ரிச்சுவல் ஆஃப் ரீடிங் அது இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. ஏன்னா அது எதுக்கு ரீடிங் சொல்றாரு, நாலேஜ். ரிச்சுவல் ஆஃப் நாலேஜ். நம்மளோட மனுஷனுக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம். அது எப்படி கிடைக்கும்னா ரீடிங் மூலம் தான் கிடைக்கும் சொல்றாரு. அப்புறம் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா ரிச்சுவல் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறாரு. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க நீங்க எப்படி வர போறீங்க அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணுங்க. டெய்லி ஒரு 10 minutes நீங்க வந்துட்டு நான் இப்படி இருக்க போறேன், நான் இப்படி போறேன், நான் இப்படி சக்சஸா இருக்க போறேன், அந்த மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணுங்க. அதுல வந்து அந்த சேஜஸ் எல்லாம் ஹிமாலயாஸ்ல அது பண்ணுவாங்களாமா. டெய்லியுமே ஒரு 10 minutes அவங்க வந்து அவங்களோட இடத்துக்கு போய் இல்ல லேக்ல போய் அவங்களோட ஃபேஸ பார்த்து அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிக்குவாங்க, இன்னைக்கு என்னென்ன பண்ணணும். அப்புறம் என்ன சொல்றாரு, கோல் செட் பண்ண சொல்றாரு. ரிச்சுவல் ட்ரீம் புக் ஒன்னு கிரியேட் பண்ணி அந்த புக்ல வந்து எழுதுங்க நீங்க என்னவாக போறீங்க, அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்க போறீங்க, அது இமேஜின் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நீங்க என்ன கேட்டாலும் யூனிவர்ஸ் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. தெரியல. அதுதான் அது வந்து நிறைய அந்த ரிச்சுவல்ஸ் படிக்கிறப்பவே நமக்கு தெரியும் என்னன்னா இல்ல சாதாரணமானது. நம்ம வந்து டெய்லி கேட்கிற விஷயங்க தான், ஆனா ஃபாலோ பண்ணலாம். ஆனா கண்டிப்பா 21 டேஸ் அந்த மாதிரி பண்ணணும். அட்லீஸ்ட் 30 டேஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் ஒரு ரிச்சுவல் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். யோகா சொல்றாரு. யோகா மெடிடேஷன் கம்பல்ஷன் சொல்றாரு. யோகா மெடிடேஷன் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் சொல்றாரு. அதே மாதிரி ஃபுட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண சொல்றாரு. சாத்விக் ஃபுட் சாப்பிடுங்க. உங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னா அதுவும் சாப்பிடலாம், பட் அந்த நம்மளோட எதுக்கு தேவையோ அது மட்டும் சாப்பிடலாம். மோஸ்ட்லி ப்ரிஃபர் வெஜ் சொல்றாரு. அது எல்லாம் தான் அவரோட ரகசியம் சொல்லிட்டு ஜான் கிட்ட சொல்றாரு. ஜான் உடனே நம்புறாரு, ஏன்னா அவரோட சேஞ்சஸ் அப்படி இருக்கு. ஏன்னா அவர் பாத்துருக்காரு கோர்ட் ரூம்ல இவர் நடந்து வந்தா எப்படி இருக்கும், எல்லாரும் எப்படி பயந்துக்குவாங்க, இவர் பேசினாவே சக்சஸ் தான். இதெல்லாம் அவரு ஏன் உடனே நம்புறாருன்னா அவரோட பிசிக்கல் அப்பியரன்ஸும் அந்த தேஜஸும் அவரோட ஃபேஸ்ல தெரியும். சோ அன்னைக்கு ஒரு நைட் ஃபுல்லா இதை சொல்றாரு, காலையில விடிய காலையில வரைக்கும் இது சொல்லிட்டே வர்றாரு. அவரு எது சொன்னாலும் இவர் கேட்கிற நிலைமையில இருக்காரு. ஏன்னா ப்ரூஃப் அவரு முன்னாடி லிவிங் ப்ரூஃப். ஏன்னா அவரு டல்லா இருந்துட்டு வந்து கேட்க முடியாது. இப்போ நான் டல்லா இருக்கும் போது நான் சொல்றது கேட்க மாட்டாங்க இல்லையா, லிவிங் ப்ரூஃபா இருக்கிறப்போ அவர் என்ன சொன்னாலும் இவர் கேட்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் என் லைஃப்ல ஸ்பெண்ட் பண்ணல, ஒய்ஃப் கூட ஸ்பெண்ட் பண்ணல, சில்ட்ரன் கூட இல்ல, வேல்யூபிள் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அந்த பிரின்சிபலுக்கும் ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். இவரு டவுட் கேட்பாரு, அவர் ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இடையில நம்மளோட ஃபேபிள் ரெஃபர் பண்ணி நிறைய இருக்கும், நம்மளோட ஸ்டோரிஸ் இருக்கு. காந்தியோட ஒரு சின்ன கிளிப்பிங் சொல்றாரு, செல்ஃபிஷ் ஜெயின்ட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி அந்த சொல்லுவாரு. நிறைய லைவ் எக்ஸாம்பிளும் சொல்லுவாரு. அந்த விச்சூஸ் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எக்ஸாம்பிள்னு சொல்லுவாரு. சோ ஈஸி லாங்குவேஜ், ஈஸியா தான் இருக்கும், சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான். அந்த எந்த ஒரு வேர்ட் எடுத்தாலுமே கொட்டேஷன் மாதிரி தான் இருக்கும். ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா யுவர் ஐ கேன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தேன் ஐக்யூ பாரு.
சோ யுவர் ஐ கேன், நீங்க ஐ கேன் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாவே உங்களோட ஐக்யூ விட அது இம்பார்ட்டன்டா இருக்கும். சோ எதுவும் நம்மளால முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம அதை அப்ரோச் பண்ணணும். ஆமா, அந்த ஐ கேன்ங்கிற ஒரு மந்திரம். அப்புறம் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, ஒரு மந்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நிறைய பவர் கொடுக்கும்னு சொல்றாரு. சரி, உங்களால சொல்ல முடியல அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. ஐ ஆம் பியூட்டிஃபுல், ஐ ஆம் கான்பிடென்ட், ஐ கேன் டூ இட். அந்த மந்திரம் ரிப்பீட் பண்ண சொல்றாரு. மந்த்ரா வந்து என்ன, ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காரு. மேன் ரிப்பீட்டேஷன், த்ராவ்னா மீனிங் லைஃப் கொடுக்கற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த அதெல்லாம் வந்து நார்மலா நம்ம பண்றதுதான். நம்ம பழைய நம்ம பேரண்ட்ஸுமே நம்ம சொல்லியிருப்பாங்க, நீ இதை அடிக்கடி சொல்லு, ஃபாலோ பண்ணு. ஆனா வந்து அவங்க எப்படி வந்து அத அவங்களுக்கும் அது கரெக்டா சொல்ல தெரியல. இப்போ ஒரு ஸ்டோரி மூலமா ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றப்ப நம்மளே மோட்டிவேட் ஆகுறோம். அப்போ அது வந்து மந்த்ரா சொல்றாரு. இல்ல நார்மலான நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்ஸ் தான் சொல்றாரு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்கு. சரி மேம், இப்போ நம்ம மெயின் போர்ஷனுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புக் வந்து உங்க லைஃப்ல என்ன பண்ணுச்சுங்க மேம்? பிகாஸ் நம்ம பேசணும் இல்லைங்களா, இப்ப இந்த புக் வந்து எனக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் நம்ம கொடுத்துருக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி வந்துட்டு இந்த புக் வந்து எப்படி வந்து உங்களை புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாமா, இல்ல வந்துட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு சேஞ்சஸ் கொடுத்துச்சுங்க மேம் இந்த புக்? ஆக்சுவலா இந்த புக் படிக்கிறப்ப முன்னாடி கொஞ்சம் பர்சனல் லாஸ்ல தான் இருந்துச்சு லைஃப்ல. அதுக்கப்புறம் இந்த புக் நான் ஃபுல்லா படிக்கவே இல்லை. நான் இந்த புக் பாதி அந்த ஒரு லாயருக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் ஆச்சுங்கிறப்பவே நான் என்னோட லைஃப்ல லிங்க் பண்ணிட்டேன். நம்மளோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னா, டெய்லி போக வேண்டியது, கிளாஸ் எடுக்க வேண்டியது, வர வேண்டியது, ரொட்டீன். அப்புறம் மெட்டீரியலிஸ்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. சோ லைஃப்னா ஒரு வீடு வாங்கணும், ஒரு பங்களா இருக்கணும், ஒரு கார் இருக்கணும், அதுதான் லைஃப்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இந்த புக்கு படிச்சவனே மெட்டீரியலிஸ்டிக் ஒண்ணுமே இல்லை, நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம். இந்த புக்கு படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. சோ அவர் ஒரு அவ்வளவு பெரிய ஒரு ஆளே ஒரு ஃபெராரி வித்துட்டு அந்த மாதிரி தேடி போறப்போ லைஃப் மெட்டீரியலிஸ்டிக் இம்பார்ட்டன்ஸ் இல்ல, அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வேல்யூ. இப்ப இருக்க லைஃப்ல எல்லாரும் மெட்டீரியலிஸ்டிக் ஓடிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் ஹாப்பினஸ் கண்டிப்பா கொடுக்கவே கூடாது. நம்மளோட இன்னர் ஹாப்பினஸ் வேணும். அப்ப அதுக்காக மெட்டீரியலிஸ்ட் தேட வேண்டாமான்னு கேட்பாரு ஜான். அதுவும் கேட்பாரு. அப்பனா நான் வேலையை செய்யாம என்னோட இஷ்டம் பேஷன் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அப்படி கிடையாது. இது வந்து உன்னோட லைஃப்ல நீ வந்து ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ண உன்னை தேடி அது வந்துட்டே இருக்கும். அது வந்து என்னோட லைஃப்ல நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் எது எடுத்தாலும் வந்துட்டு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் நான் அதை பத்தி அதெல்லாம் ஒரி பண்ணாம மெட்டீரியலிஸ்டிக் இல்லாம ஹாப்பினஸ்க்காக பண்ண ஆரம்பிச்சப்போ தேடி கண்டிப்பா அது வர ஆரம்பிச்சிச்சு. ஹாப்பியா ஃபீல் பண்றோம். என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஹாப்பியா ஹேண்டில் பாதிதான் படிச்சேன். பாதி படிச்சோடனே லிங்க் பண்ணிட்டு மெட்டீரியலிஸ்டிக் அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா அந்த புக்கை படிக்கிறப்ப இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எஃபெக்ட் ஆனது மெட்டீரியலிஸ்ட். ஏன்னா எல்லாருமே இப்ப அப்படிதான் இருக்காங்க, ஓடிட்டே இருக்கோம், லைஃப் கரெக்டா ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்த அவர் பார்க்க சொல்றாரு. பிரசன்ட்ல இருங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கு கொஞ்சம் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து பெரிய ஒரு விஷயமா பெரிய பர்டனா நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஹாப்பியா இருந்துச்சு, லைஃபே ஹாப்பியா இருந்துச்சு. அதான் சோ பீ பிரசன்ட் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு சின்ன வேர்டா இருக்கலாம், பட் அது வந்து ஒரு பெரிய விஷயத்தை வரிஸ் பாஸ்ட் வந்து சொல்லுவேன். அப்போ என்னோட லைஃப்ல நடந்தப்போ அந்த பாஸ்ட் வரிஸ் ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இது படிச்சோடனே அது வந்து லைஃப் வந்து எப்படி போகணும் எல்லாமே முடிவாயிருக்கும். நீங்க வந்து சேனலைஸ் பண்ணி தான் போகணும். இட்ஸ் ஆல்ரெடி ரிட்டன். ஆனா அது எப்படி எடுத்துக்கிறதுங்கிற ஒரு இது வந்து அது சொன்னாரு. சோ அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுத்துச்சு. நான் ரொம்ப பாஸ்ட் வரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதெல்லாம் இல்ல, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். அந்த ரீசன் நம்ம எடுத்துக்கணும். ஃபெயிலியருமே ஒரு ரீசனா தான் எடுத்துக்கணும், அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எப்படி வரணுங்கிறது தான். அந்த சும்மா தடிக்கி விழுகிறாரு, மேல எந்திரிச்சா அவருக்கு வந்துட்டு இதுதான் லைஃப். சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் நடக்கும். அது மேல எந்திரிச்சு திருப்பி வரணுங்கிறது தான் அந்த ரொம்ப இருந்துச்சு. அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணணும். அந்த டைம் பார்த்து இந்த புக்கை கொடுத்து நான் படிக்க சொன்னாருங்கிறப்போ நான் நினைச்சேன் ஒரு ஸ்பிரிச்சுவல் கடவுளே வந்து நம்மளுக்கு ஒரு வழி காமிக்கிறாரு. சோ நம்ம நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும். இன்னொன்னு அது பர்சனலான்னு தெரியல, என்ன மந்த்ரா வந்து நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணீங்க மேம் நீங்க? ஐம் ஹாப்பி அதுதான் வருவேன். அண்ட் சர்வ் பொதுவாவே மத்தவங்களுக்கு வந்து சர்வ் பண்றது கொஞ்சம் எனக்கு பிடிச்சமான விஷயம். எக்ஸ்ட்ராவர்ட் நான் ரொம்ப. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும், மத்தவங்களுக்கு செய்யணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறது வந்து இருந்துச்சு.
அது வந்து பண்ணிட்டு ஓகே வருவோம். ஓகே சோ மத்தவங்க எல்லாத்து கூடயும் பேசணும், சிரிக்கணும், சீக்கிரமா மிங்கிள் ஆயிருவேன். ஓகே அப்புறம் இழுத்து போட்டு வேலை பண்றது அது ரைட் எல்லாமே இருக்கிறது. அதுதான் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கிறப்போ ஓகே அதுதான் ஐ எம் ஹாப்பி அண்ட் ஹெல்ப்ஃபுல். அது ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா இதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் மேம்? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நம்ம சொல்லலாம், பேட் ஹேபிட்ஸ் நம்ம ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம வந்து அது வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஒரு 21 days குட் ஹேபிட்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி தரலாம். ஒரு குட் ஹேபிட்ஸ் வந்து உடனே கிடைக்காது, நம்ம வந்து டைம் எடுக்கும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். அது அந்த மாதிரி விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். சோ எதுவா இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணா நம்மளுக்கு அது போயிரும். சோ உங்களுக்கு ஒரு குட் ஹேபிட் வேணும்னா நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு 30 days பண்ணீங்கன்னா அது வந்து லைஃப்ல வந்து உங்களுக்கு வந்துடும், ஹேபிட் ஆயிரும். அந்த ஒரு ரூல் சொல்லலாம். ரீடிங் சொல்றாரு, அது வந்து ஸ்டார்ட் இயர்ல ரீடிங் பண்றது. அப்புறம் அந்த மந்த்ரா ரிப்பீட் பண்றது. நிறைய குழந்தைங்க உடனே உங்களுக்கு டிப்ரெஸ் ஆயிடுறாங்க, ரொம்ப சேட் ஆயிடுறாங்க, சென்சிட்டிவா இருக்காங்க, எதுவுமே சொல்ல விடுறது இல்ல. அவங்களுக்கு எல்லாம் மோட்டிவேட் பண்றதுக்கு இந்த மந்த்ரா இது சொல்லி தரலாம். சோ டெய்லி நீங்க வந்து ஏதோ ஒரு மந்த்ரா உங்களுக்கு பிடிச்சது என்ன ஒரு மந்த்ரா பிடிக்குதோ அதை ரிப்பீட் பண்ணுங்க. மந்த்ரா சான்ஸ்கிரிட் வேர்டுங்க. மந்த்ரானா மேத்ரா, மேன்னா மைண்ட், ட்ரானா ஃப்ரீ. அப்போ ரிப்பீட்டேஷன் பண்ண பண்ண ஃப்ரீ ஆகுங்கிறதா மந்த்ரா. அது வந்து உங்களுக்கு நல்ல கான்பிடன்ஸ் கொடுக்கும். அப்புறம் இமேஜின் பண்ணுங்க, நீங்க அந்த லெவல் ரீச் ஆயிட்டீங்க, நான் என்னால பண்ண முடியும், ஐ கேன் டூ இட், அந்த மாதிரி ஒரு பிலீஃப் கொடுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் அந்த ரிச்சுவல்ஸ்ல நமக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா. சோ விஷுவல், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு மந்த்ராவா அதை எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதை விஷுவலைஸ் பண்ணணும், இமேஜின் பண்ணணும், ரிலேட்டடா வந்து நமக்கு டெஃபினட்டா எல்லாமே அமையும் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரபஞ்சம் அப்படின்றலாம் நம்ம சொல்லும் போது டெஃபினட்டா நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகும். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம சொன்ன குழந்தைகளுக்கு புரியாது. நம்ம அதுல ஏதோ ஒரு ரிச்சுவல் எடுத்துட்டு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தா அப்ப அவங்களே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். எஸ் வியூவர்ஸ், ஸோ இந்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைஃப்பை வந்து இவங்களோட ஓன் லைஃப்பை எப்படி வந்து இந்த புக்கு மாத்துச்சு, இந்த புக்ல இருந்து இவங்க என்ன மெசேஜ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத வந்து நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா, உண்மையிலுமே ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் உட்காந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கும் டெஃபினட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு வந்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஸோ இதுதான் வந்து மேமோட விருப்பமும் என்னோட விருப்பமும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம், அதை வந்து நீங்க யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச் சார் சான்ஸ் கொடுத்ததுக்கு. ஆக்சுவலா நான் ஜான் மேண்டல் மாதிரி ஃபீல் பண்றேன், அது ரீச் ஆகணும். கண்டிப்பா வியூவர்ஸ் படிங்க, கண்டிப்பா உங்க லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கும். ஏதோ ஒண்ணு நமக்கு முடிஞ்சது ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். இதே போல உங்களுக்கும் ஒரு புக்கை பத்தி எங்களை டிஸ்கஸ் பண்ணணும், இல்ல வந்து அந்த புக் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா என் ஸ்டுடியோக்கு வரலாம். ஸோ இந்த ஸ்டுடியோ ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். அதனால நீங்க தாராளமா வரலாம், உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி இங்கே நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். வேற ஒரு கெஸ்டோட நம்ம மீட் பண்ண போறோம். Until signing off, this is Ramesh Ramasamy, Mr. Bookflix.